இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தாபா ஸ்டைலில் ஆலு கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. இந்த ஆலு கறி பார்த்திங்கன்னா ரொட்டி, நான், அப்புறம் ஃபுல்கா, இதோட சப்பாத்தி எதுக்கு வேணுனாலும் சைட் டிஷ்ஷாக செய்யலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது. இன்றைக்கி இந்த தாபா ஸ்டைல் ஆலு கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 3 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலையை சின்னதாக உடச்சி சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயங்க, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இதில் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் இந்த கிரேவி டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் இப்போது 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும், 1 டீஸ்பூன் தனியாத்தூளும், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஜீரகம் பொடியாக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா சுருண்டு வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். எந்த அளவுக்கு வதக்கி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. நாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி செஞ்சால் தான் எந்த கிரேவியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், ஆயிலும் நல்லா செப்பரேட் ஆகிருக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துடுங்க. ஆனால் நம்ம வறுக்கும்போது ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடுங்க, அப்போ கிரேவியோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகுமே தவிர கிரேவி செய்கிறது ரொம்ப சுலபங்க. நீங்களே பார்க்குறீங்க. இந்த அளவுக்கு நல்ல சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகணும். இன்னொரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பாதி குடமிளகா சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நான் தோல் எடுத்துகிட்டு வேக வச்சேங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நாம் இப்போ கிரேவியில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குற அந்த கிளிப்பிங் மட்டும் கட் ஆகிருக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு டைம் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி இது. சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. நாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி செஞ்சாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் இந்த ஆலு கறி இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேங்க. எங்கள் கோதுமை மாவில் ராகியும் அப்புறம் கம்பும் நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வருவேன், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.